ஹாய். இன்னைக்கு என்னன்னா, மார்னிங் டிஃபன் தான். என்ன செய்யலான்னு பார்க்குறேன். கடைசியா தெரியும். இல்ல தம்ப்நெயில்லே தெரிஞ்சிருக்கும். இது நான் ஃபஸ்ட் டைம் சட்டியில செய்யறது. சட்டி வச்சுட்டு, எண்ணெய் போட்டுட்டு, கடுகு போட்டுட்டு, சோம்பு, அப்புறம் வேற என்ன இருக்கு? ம் கொஞ்சம் ஏலக்காய், பூ அது மட்டும் போட்டுட்டு தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். அப்புறம் இதில் கொஞ்சம் லைட்டாக கேஷ்யூஸ் போடுவேன். ஏன்னா கேஷ்யூஸ் போட்டால் கொஞ்சம் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். அதனால் கேஷ்யூஸ் போட்டுக்கிட்டேன். அப்புறம் ஆனியன் போட்டு லைட்டாக கொஞ்சோண்டு உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு, நாங்கள் ரொம்ப மசாலாஸ்லாம் ஏற்றுக்க மாட்டோம். அதனால் கொஞ்சமாக தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட நான் யூஸ் பண்ணுவேன். தென் தக்காளி விற்கிற விலைக்கு கொஞ்சமாக போட்டால் போதும். ஏன்னா கிலோ ரூ. 90 விற்கிது. அதனால் நான் கொஞ்சமாக தக்காளி யூஸ் பண்ணேன். தக்காளி, தென் கறி போட்டுட்டு நல்லா கறி போட்டுட்டு நல்லா அதுலேயே நல்லா ஆஃப் பாயில் ஆகுற வரையும் நான் அதில் வதக்கிக்கிட்டே இருப்பேன். அப்புறம் அதை வதக்கிக்கிட்டே இருக்க போது நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த சட்டியில் செய்கிறேன்னா கொஞ்சம் அடி பிடிக்குமான்ற டவுட்லாம் இருந்துச்சு. ஆனால் அடிலாம் பிடிக்கல. அப்புறம் என்ன பண்ணுறேன், மஞ்சத்தூள் போடுறேன். ஏன்னா கொஞ்சம் நம்ம அந்த சிக்கன் ஸ்மெல்லு, இந்த கவுச்சி ஸ்மெல் வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அதுக்காக நான் மஞ்சத்தூள் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா அது போட்டால் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மஞ்சத்தூள் போட்டுட்டு முன்னமே கொஞ்சம் உப்பு போட்டேன். இது கொஞ்சம் இதுக்காண்டி தேவையான உப்பு இது. ஓகேயா? அப்புறம் நாங்கள் நிறைய மசாலாஸ்லாம் யூஸ் பண்ணவே மாட்டோம். கரம் மசாலா அப்படிலாம் இல்லை. வீட்டில் இருக்கோம்ல, அந்த குழம்பு மிளகாத்தூள் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். அந்த மிளகாத்தூள் போட்டுட்டு, அந்த மிளகாத்தூள் அப்படியே வதக்கிடுவேன் எண்ணெயிலே. ஏன்னா நம்ம கொதித்து தண்ணி ஊற்றிட்டு மிளகாத்தூள் போட்டால் கொஞ்சம் சம்டைம்ஸு அந்த மிளகாத்தூள் ஸ்மெல் அப்படியே இருக்கும்ல. நல்லெண்ணெய் கொஞ்சம் எண்ணெயிலே போட்டு வதக்கிட்டு, அப்படியே கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு, கொஞ்சமாக தண்ணி வச்சு, ஏன்னா நான் வதக்கும் போதே அது ஆஃப் பாயில் ஆகிட்ருக்கும். கொஞ்சமாக தண்ணி வச்சு கொஞ்சம் வதக்கிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா ரொம்ப ஈஸியஸ்ட்டு சிக்கன் இது. லேசி சிக்கன், ரொம்ப லேசி சிக்கன், ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக செஞ்சிடலாம். அப்புறம் கொஞ்சம் தண்ணி போட்டுட்டு நல்லா வதக்கலாம். நான் ரொம்ப அடி பிடிக்கவே இல்லை. ஏன்னா நான் வாங்கிட்டு வந்து ஒரு 2 நாள் சாதம் வடித்த தண்ணி அதில் இந்த சட்டிக்குள்ளே ஊற்றி வச்சேன். அடுப்பு, இந்த சட்டி இதெல்லாம் இப்போ தான் எனக்கு ஃபஸ்ட் டைமாக இருக்குது. அப்புறம் மூடி போட்டுட்டு கொஞ்சம் நல்லா அந்த பச்சை ஸ்மெல், கொஞ்சம் ஸ்மெல் இருக்கும்ல, அந்த பச்சை ஸ்மெல்லாம் போகிற வரையும் நல்லா வதக்கிட்டே இருந்துச்சு. ஒரு குட் ஃபீலாக இருந்துச்சு காலையிலே இந்த மாதிரி செய்கிறது. ரொம்ப எனக்கு குக்கிங்லாம் நல்லா தெரியாது. பட் எனக்கு குக் பண்ணும்போது ஒரு குட் ஃபீல் வரும். ஐ லவ் டு குக் அண்ட் ஐ லவ் டு ஈட். அதனால் அப்புறம் தோசை மட்டும் செஞ்சுட்டு கொடுத்தேன். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் மகாபாரதம் சவுண்ட் கேட்டிருக்கோம். எனக்கு ஏதாச்சும் கேட்டுகிட்டே சமைக்கிறதுக்கு தான் பிடிக்கும். அதுவும் இல்லாமல் மகாபாரதத்தில் நல்ல தமிழ் வேர்ட்ஸ்லாம் எனக்கு கற்றுக்கிறதுக்கு பிடிக்கும். அதனால் அதுலேருந்து லேர்ன் பண்ணிகிட்டே இருப்பேன் வேர்ட்ஸ்லாம். அதனால போயிருக்கோம். அது டோன்ட் மிஸ்டேக் மீ. ஓகே.